அடுத்தது, the Lord showed me not just the presence of the deceiver but the method of his deception. பாருங்க, இது ஒரு நல்ல வசனம். லார்ட் ஷோட் மீ விட்டுருங்க. மற்ற எனக்கு என்ன தெரியும்னா, எனக்கு அந்த டிசீவர் ஏமாற்றுபவனை மட்டும் தெரியும் என்று சொல்லாமல் அவன் எப்படி ஏமாற்றுவான் என்பதும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். புரியுதா? அப்போ அந்த டிசீவர் யாருன்னு சொல்கிறாரு? பேர்லாம் சொல்லாமல் தான் சொல்கிறாரு. ஆனால் நம்ம இங்கே ஓப்பனாக பேசினா தான் நமக்கு புரியும். திருத்தந்தை தான் அந்த ஏமாற்றுபவர் என்று சொல்கிறார். இப்போ இந்த திருத்தந்தை டிசெப்ஷன், இந்த மெத்தட் ஆஃப், அவருடைய மெத்தட் ஆஃப் டிசெப்ஷன் என்ன? இதெல்லாம் தான். இந்த லத்தீன் பூச வைக்கிறாரு, இந்த பாட்டு பாடக்கூடாதுங்கிறாரு, பொதுநிலையின் முன்பு மண்டியிட சொல்கிறார், அப்புறம் நிறைய அந்த இதெல்லாம் எடுத்துட்டார். கன்ஃபெஷன் கட்டாயம், ஞாயிற்றுக்கிழமை ஆப்ளிகேஷன், அப்படி இப்படிலாம் நிறைய எடுக்க இவர் என்ன சொல்கிறார் என்றால், அதுதான் அவருடைய மெத்தட் ஆஃப் டிசெப்ஷன். அவர் ஏமாற்றும் விதம் இதுதான் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அவர் சொல்கிறாருன்னா, அவர் உறவை நம்பாமல் அந்த மரபை நம்பி வந்தவர். இப்படிலாம் செஞ்சால் மோச்சோன்னு ஒரு 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 செட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரி வச்சுட்டு, இந்த பழமைவாதிகள் என்று சொல்வார்கள் அல்லவா, அவங்கெல்லாம் என்னன்னா அடிப்படைவாதிகள், அடிப்படைவாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் மீட்கும் அப்படின்னு எந்த புரிதலும் இல்லாமல் ஒரு இதை பிடிச்சி வச்சுட்டு வாதாடுவார்கள். அவர்களை தான் இவர்கள் பழமைவாதிகள் என்று சொன்னார்கள். அந்த பழமைவாத அடிப்படையிலே என்ன சொல்கிறார் என்றால், இதையெல்லாம் மாற்றினால் மீட்பு கிடைக்காது. அப்போ இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சா அப்படின்னு திருத்தந்தை கேட்கிறார். தொடக்க காலத்தில் இல்லையப்பா, 300 வருடங்களுக்கு அப்புறம் தொடங்கப்பட்டு தானே இதெல்லாம். 300 வருடங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லையே. அவர் எதெல்லாம் தடை செய்திருக்கிறாரோ அதெல்லாம் 300 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை. கான்ஸ்டன்டைன் மன்னன் காலத்துக்கு முன்பு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி வருகிறார். அதான் திருத்தந்தை, இன்றைய திருத்தந்தை. இவர்கள் கான்ஸ்டன்டைன் மன்னர் என்ன செய்தார் என்றால், அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 1000 தடவை சொல்லியிருப்பாங்க யாரும், நான் சும்மா லைட்டாக சொல்கிறேன். கான்ஸ்டன்டைன் மன்னர் என்ன செய்கிறார், அந்த நம்முடைய கிறிஸ்தவ மதத்துக்கு அங்கீகாரம் கொடுப்பது மட்டும் இல்லாமல் அந்த படிநிலை திருச்சபையை அவர் தான் உருவாக்குகிறார் இல்லையா. பிஷப்லாம் இந்த மாதிரி ஆடை போட்டுக்கணும், அரசரை போன்று இருக்க வேண்டும், அப்படி இப்படிலாம் இந்த படிநிலை போப்பு சட்டம், திருச்சபை சட்டம், இது மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ஒழுங்குபடுத்துகிறார் கான்ஸ்டன்டைன். அதான் ஒழுங்குபடுத்தும் போது அவர் இந்து அல்ல, அதாவது கிறிஸ்தவராக இல்லை, சாகும் தருவாயில் தான் மதம் மாறுகிறார் என்று சொல்கிறார்கள். அப்போ அதெல்லாம் வச்சுட்டு அவர் மாற்றுறார். இந்த கான்ஸ்டன்டைன் உருவாக்கிய அந்த சடங்கு முறைகளை இவர் மாற்றினால் அவர் டிசீவர் என்று சொல்கிறார். டிசீவர் என்றால் ஏமாற்றுபவர், இது மாற்றுறது தான் ஏமாற்று வேலை என்று சொல்கிறார் அந்த கருதினால். He showed me how truth would be twisted. அடுத்த சொல்கிறார், truth would be twisted. அப்போ உண்மையை திரித்து விடுவார்கள், மாற்றி அமைத்து விடுவார்கள். இதெல்லாம் அது மாதிரி மாற்றி அமைக்கும் செயல் என்று சொல்கிறார். அடுத்து, how light would be called darkness. லைட்டு, டார்க்னஸ், இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். என்னன்னா, பொதுவாக லைட்டுக்கு உருவகம், லைட் என்பது உருவகம், டார்க்னஸ் உருவகம் தான். லைட்டுனா என்னன்னா, பாதை அறிந்த நிலை, வெளிச்சமான இடத்துல நாம் போகும் பாதை தெரியும், நெறி, நாம் போகும் பாதை, எந்த பக்கம் போகிறோம், எப்படி போகிறோம், எங்கே இடரல் இருக்கிறது எல்லாம் தெரிந்து நாம் போகும் திசை தெரிந்து போனால் நாம் ஒளியில் செல்கிறோம். இருள்னா பாதை அறியா நிலை, அறியாமை, எது மீட்புன்னு தெரியாத நிலை. அதுதான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். மீட்பு என்றால் என்ன, அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் நாம் ஒளியை சேர்ந்த மக்கள், தெரிந்து வழி தெரியும். அது தெரியாதவர்கள் எல்லாம் இருளில் இருப்பவர்கள். அதை அப்படியே தலையிலாக மாற்றி சொல்கிறார் அந்த கருதினால்.
இவரே இருளில் இருந்து எங்கே போகிறோன்னு தெரியாமல் ஒரு கருதினாலாக இருந்துட்டு இவருக்கு எங்கே போகிறோன்னே தெரியல, எது மீட்புன்னு தெரியாத நிலையில் பேசிக்கொண்டிருக்கிறார். அதாவது திருத்தந்தையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் உடன்படிக்கை செய்ய முடியாது, அந்த உடன்படிக்கை கடவுளால் ஏற்படுத்தப்படும் உடன்படிக்கையாக மாறாது என்பது அந்த உண்மையை தெரியாத இருளின் நிலையில் இருக்கிறார்.